அவர்கள் தனது குடும்ப வாழ்க்கையிலே எவ்வாறு நிர்வாகம் செய்தார்கள். ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். எனவே பிள்ளைகளுக்கு அடிக்கணும், வைஃபுக்கு ஏசணும், மனைவிக்கு திட்டணும், அம்மா அப்பாவை கண்டிக்கணும், இப்படியான அந்த கரடுமுரடான சுபாவங்களை காட்டி நிர்வகித்தல் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல, அன்பாலும் மாற்ற முடியும். அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் மாற்ற முடியும், அதிகாரத்தால் செய்ய முடியாததை அன்பால் செய்ய முடியும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பான கணவனாக இருந்து எமக்கு படிப்பித்து தந்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, மனைவிக்கு அந்த நடத்தைகள், ஒழுக்கம், பண்பாடு இவைகளிலே ஒரு பங்கு நாம் கூட எதிர்பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நினைக்கின்றோம், நாம் குறைவாக இருந்தாலும், பண்பாடற்றவராக இருந்தாலும், தொழுகை இல்லாமல் இருந்தாலும் என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அது ஒரு பொழுதும் நடக்காது. வெளிப்படையிலே நீங்கள் அதிகாரம் செலுத்துகின்ற பொழுது உங்களது அதிகாரத்துக்கு பயப்படுவார்களே தவிர அவர்கள் உள்ளத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் தன்னுடைய மனைவியினுடைய அந்த உணர்வுகளை மதித்து, அந்த உணர்வுகளை சரிக்கட்டி, அந்த உணர்வுகளை காயப்படுத்தாமல், கொச்சைப்படுத்தாமல், அந்த உணர்வுகளோடு உரையாடி, அந்த உணர்வுகளை மதித்து அதனூடாக எப்படி ஒரு மார்க்கத்தை சொல்ல முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய அன்பை பெற முடியும், அதனூடாக எப்படி அந்த மனைவியினுடைய கட்டுப்பாடு இத்தாஅத்தை பெற முடியும், மனைவி அவள் எப்படி கட்டுப்பட வைக்க முடியும் என்பதை எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகாக காட்டியிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவி மக்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து வைத்திருந்தார்கள். என் மனைவி எப்ப கோவப்படுவாள், என் மனைவி எப்ப சந்தோஷப்படுவாள், என் மனைவி இப்ப கோவத்தோட இருக்கிறாளா சந்தோஷத்தோட இருக்கிறாளா. மனைவியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியை பார்த்த உடனே விளங்கிரும் இவருடைய நிலை என்ன. நாம் பேசி பேசி எவ்வளவுதான் பேசி மனைவி எப்படியோ புரிய வைக்க பாப்பா, நமக்கு புரியாது. நான் அப்படித்தான், எனக்கு இப்படித்தான், அப்படித்தான். சில விஷயங்கள் பெண்கள் சில கட்டங்கள்ல சில விஷயங்களை மறைக்கணும், சொல்லக்கூடாது. சில கட்டங்களை சொல்ல வெட்கப்படுவாங்க. சில நேரங்களில் கூட்டு குடும்பமா இருக்கின்ற போது தம்பி, அண்ணன், வாப்பா, அம்மா இருப்பாங்க. அப்ப எப்படியோ அவங்க சொல்ல பார்ப்பாங்க. நம்ம என்ன செய்வோம், அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் நாம் என்ன செய்வோம், உனக்கு என்ன வாயில கொலக்கட்டையா, வாயில இதா, திட்டுவோம், கண்டவன மாதிரி திட்டுவோம். ஆனால் அவள் சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளவில்லை. குடும்ப வாழ்க்கையிலே இந்த உணர்வுகளை புரிந்து கொள்வது என்பது முக்கியமான அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஆயிஷா இன்றைக்கு நீ சந்தோஷமா இருக்கிறாய், நீ என்னோட அன்பாக இருக்கிறாய், இன்றைக்கு கொஞ்சம் கோபமா இருக்கிறாய். எப்படி? உன்னுடைய வார்த்தைகளை வைத்து நான் கண்டுபிடிப்பேன். நேரடியாக நான் கோபமா இருக்கிறேன், நேரடியாக நான் அன்பா இருக்கிறேன், நேரடியாக நான் உங்களை பொருந்தி கொண்டிருக்கிறேன் ரசூல் ஆயிஷா நாய் சொல்ல மாட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்ப்பாங்க, ஆயிஷா நாய் வேண்டுமென்றே சொல்வார்கள், லா வரப்பு முஹம்மத், முஹம்மதுடைய ரப்பின் மீது சத்தியமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப என்னோட அன்பா இருக்கிறாய், நீ சத்தியமான இல்ல, நான் உங்களோட அன்பா இருக்கிறேன், இரக்கமா இருக்கிறேன் என்பதை காட்டுகிறாய்.